அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷர்மிளா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் பிரியாணியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீனெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம மீன் பிரியாணியில் சேர்த்து மீன் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. இது வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் தான். ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க. ஒரு 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மீன் பிரியாணி மீன் துண்டுகள்லாம் சேர்க்குறதால கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுங்கன்னா உங்களுக்கு மீன்லாம் நல்லா உடையாமல் கிடைக்கும். நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மீன் பிரியாணிக்கு நல்லா துண்டு மீனாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மீன் துண்டுகளாக எடுத்து மசாலாவை நல்லா பிரட்டி விட்டு தடவி விட்டுக்கலாம். மசாலாவில் கரெக்டாக உப்பு பதம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மசாலாவில் மீன் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணாமல் ஒரு மீன் துண்டுகளாக எடுத்து நல்லா அது மேலே மசாலாவை தடவி விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லா மசாலாவும் தடவி மீன் துண்டுகளாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு தோசை தவாவில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னே நம்ம மீன் துண்டுகளை போட்டுக்கலாம். நல்லா ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ மீன் துண்டுகளை போட்டு ஒரு துண்டுகளாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். உங்கள் தோசைக்கல்லில் எத்தனை துண்டுகள் போடலாமோ அத்தனை துண்டுகளும் போட்டுக்குங்க. அடிப்பாகம் நல்லா செவந்தோன்னே திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ ஒரு மீனாக திருப்பி விட்டுக்குங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கொஞ்சம் பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மீன் கூட உடையாமல் கிடைக்கும். நல்லா செவந்துருச்சு. இப்போ எல்லா மீன் துண்டுகளையும் எடுத்துடலாம். இப்போ இன்னும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து மீதி இருக்கிற மீன் துண்டுகளையும் போட்டு பொரித்து எடுத்துப்போம். எல்லா மீன் துண்டுகளையும் போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். இப்போ நான் பாஸ்மதி அரிசி ஒரு 600 கிராம் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணி பாத்திரம் ஹீட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. ஒரு 100 ml ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம்
ஒரு பிரியாணி இலை, ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாசி பூ சேர்த்துக்கலாம். மீன் பிரியாணிக்கு ஒரு அன்னாசி பூ சேர்த்துக்குங்க. மீன் நூலில் கவுச்சி சுமல்லாம் இருக்காது. நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்க்குறேன். நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் வெங்காயம் வதங்கும். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு சால்ட் சேர்த்துப்போம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நான் 600 கிராம் மீன் பிரியாணி செய்கிறதால 300 கிராம் வெங்காயம் சேர்த்துருக்கேன். 200 கிராம் தக்காளி சேர்க்குறேன். நீங்கள் 1 கிலோ செஞ்சீங்கன்னா ஒரு 500 கிராம் வெங்காயம், ஒரு 300 கிராம் தக்காளி சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு 200 கிராம் தக்காளி சேர்க்குறேன். ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தக்காளி கொஞ்சம் சாஃப்டாக வேகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் தான் இது. ஒரு 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். மிளகாய்த்தூள்லாம் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்குங்க. நான் கரெக்டான காரம் தான் இருந்துச்சு. இப்போ சின்ன கப்பில் ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் நல்லா புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்குங்க. இப்போ கொஞ்சமாக புதினா மல்லி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். மீன் பிரியாணிக்கு கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். கிரேவி கொஞ்சம் சாஃப்டாக வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்ச மீனை சேர்த்துக்கலாம். நல்லா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கிறதால இப்பயும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கரெக்டான உப்பு பதம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கிரேவியில் நல்லா கரெக்டான உப்பு பதம் இருக்கணும்.
இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மீன் துண்டுகளை போட்டு லைட்டாக அடுக்கி விட்டுக்கலாம். கிரேவியில் நம்ம மீன் துண்டுகள் போட்டோன்னா ரொம்ப கிளறக்கூடாது. அப்படியே லைட்டாக மூடி வச்சுருங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ரொம்ப போட்டு கிளறினாங்கன்னா உங்களுக்கு மீன் துண்டுகள்லாம் உடஞ்சிடும். மீனில் லைட்டாக மசாலா ஏறினா போதும். இப்போ மூடி வச்சுடுவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். இப்போ திறந்து பார்க்குறோம் பாருங்கள். நல்லா மீன்லாம் நல்லா கிரேவிலாம் ஏறிடுச்சு. இப்போ ஒரு மீன் துண்டுகளாக எடுத்துடலாம். நம்ம கிரேவியில் இருக்கிற மீன் துண்டுகள்லாம் எடுத்துட்டா தான் உங்களுக்கு ரைஸ் போடும்போது மீன்லாம் உடையாமல் கிடைக்கும். இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ரைஸை வடித்து போடுறதால கிரேவியில் கொஞ்சம் தண்ணி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பட்டை ஏலக்காய்லாம் போட்டு நான் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ ரைஸு சேர்த்து கரெக்டான பதம் வந்தோடனே நம்ம வடிச்சிடலாம். இப்போ லைட்டாக கிளறி விட்டு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சமாக வேகணும். இப்போ நான் ரைஸை வடிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ கிரேவியில் சேர்த்து அப்புறம் பரட்டி விட்டுக்கலாம். இப்போ எல்லா ரைஸையும் வடித்து போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக பரட்டி விட்டுப்போம். கிரேவியில் ரொம்ப தண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு ரொம்ப குழஞ்சிடும். ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி வச்சா போதும். நல்லா சமப்படுத்தி விட்டுப்போம். மேலே கொஞ்சம் மல்லித்தலையை தூவி விட்டுக்கிறேன். இப்போ மீன் துண்டுகள்லாம் மேலே அடுக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லா மீன் துண்டுகளையும் நல்லா சுற்றி அடுக்கி விட்டுக்கிறேன். அதில் இருக்கிற ஆயிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ தம் போடுறதுக்கு அடியில் ஒரு தோசைக்கல்லை போட்டுருங்க. இப்போ மேலே மூடி போட்டு ஒரு ஒயிட்டான பாத்திரத்தை தூக்கி வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்குறேன். பாருங்கள், மீன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலே உள்ள மீன் துண்டுகள்லாம் எடுத்துருவோம். எடுத்து விட்டுட்டு நல்லா கிளறி விட்டு பார்க்கலாம். அப்படியே கிளறி விட்டுங்கன்னா உங்களுக்கு நல்லா மீன் துண்டுகள்லாம் உடஞ்சிடும். பாருங்கள், மீன் பிரியாணி எப்படி சூப்பராக நல்லா பொல பொலன்னு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. ரைஸ்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பொல பொலன்னு சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்லா மணமாகவும் டேஸ்டியாகவும் இருந்துச்சு. இந்த மீன் பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷர்மிளா ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்பப்பெல்லாம் ஒரு வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும்.